என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் யோகாசனத்துக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த கலை ஒன்றுதான் வெகு நாட்களாக நிகழ்ச்சியாக தரப்பட்டு கொண்டிருக்கின்றது. எத்தனையோ நிகழ்ச்சிகள் வரும், போகும், கதைகள் வரும். அவைகளெல்லாம் கொஞ்ச நாளிலே போயிடும். அவளை பார்க்கலாம், ரசிக்கலாம், அவ்வளோதான், அத்தோடு மறந்துவிடும். யோகக்கலை ஒன்றுதான் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியது, நோய்களை விரட்டக்கூடியது, நோய் வராமல் காப்பாற்றக்கூடியது, நிறைவாற்றலை தரக்கூடியது, இன்னவிர எத்தனையோ நன்மைகளை தரக்கூடிய இந்த அற்புதமான கலை. ஜாதி மத பேதமில்லாமல் பழக வேண்டிய கலை, வயது வித்தியாசம் இல்லாமல் பழக வேண்டிய கலை. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு இப்பொழுது மோனிஷ் என்ற பையன் 9 வயது, 4வது வகுப்பு, அண்ணா நகரில் உள்ள SBO ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கின்றான். இவர்கள் எனது சீடர். எனது பயிற்சாலைக்கு காலையிலும் மாலையிலும் வந்து இந்த பயிற்சியை பயின்று கொண்டிருக்கின்றார். பெற்றோர்கள் தினமும் இந்த பையனை கொண்டு விடுவது, திரும்ப கூட்டிகிட்டு போவது, அப்புறம் மாலையில் கூட்டிகிட்டு வருவது, கொண்டு போவது. எத்தனை ஆர்வம் அவர்களுக்கு பாருங்கள். நாம் தான் பழகவில்லை, நமது பையனாவது பழகட்டும் என்று இந்த கலையினுடைய அற்புதத்தை தெரிந்து கொண்டு பெற்றோர்கள் அனுதினமும் வந்து கூட்டிக் கொண்டு போகின்றிருக்கிறார்கள். அவன் இப்பொழுது உசட்டாசனம், ஒட்டகாசனத்தை செய்யப்போகிறான். மோனிஷ் அவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு உசட்டாசனம் செய்யுங்கள். நன்றாக மூச்சை நல்லா இழுக்கணும். இழு அப்படியே நல்ல மூச்சு இழுத்துட்டே இரு. உசட்டாசனம் என்றால் ஒட்டகாசனம் என்று பொருள். இந்த ஆசனத்தினுடைய பலன்கள் என்னவென்று கேட்டால், ஆஸ்மா, டிபி, ஈழை, இரைச்சல், இன்னும் பிற மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீக்கக்கூடியது, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியது, நுரையீரல் விரிவடைகின்றது. இதை மாலையில் செய்ய வேண்டும் என்று நமது முனிவர்கள் சொல்கிறார். ஆஸ்மா உள்ளவர்கள், டிபி உள்ளவர்கள் மாலையில் செய்ய வேண்டும். அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் அந்தியில் என்று முனிவர் நமது திருமூலர் சொல்கின்றார். அப்படியே மெதுவாக உட்காரு, கையை மேலே ஓய்த்து உட்காரு, கையை மேலே ஓய்த்து, கையை மேலே ஓய்த்துறா, அப்படியே முன்ன குனி. அதுக்கு ரிவர்ஸ் ஃபோர்ஸ் மாற்றாசனம், மகாமுத்ரா, இதை செய்ய வேண்டும். இதை மாலையிலும் படுக்க போகும்போது கூட 4 தடவை செய்யிட்டோம்னா ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு ராத்திரி தொல்லை வராது. ஆஸ்மா பேஷண்ட்டு அவங்களும் ராத்திரி தூங்க மாட்டாங்க, நம்மளையும் தூங்க விட மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்படுவாங்க மூச்சு விடுறதுக்கு. இந்த ஆசனத்தை மாலையிலும் படுக்க போகும்போதும் ஒரு 4-5 முறை செய்துவிட்டால் அவர்களுக்கு தொல்லையே இருக்காது. மீண்டும் ஒரு முறை செய்யப்பா, இன்னொரு முறை செய் மோனிஷ். மூச்சுடு, வாய்மூடு. மெதுவாக உட்காரு, கையை வைத்து பின்ன குனி. மகாமுத்ரா, மாற்றாசனம், ரிவர்ஸ் ஃபோர்ஸ். மெதுவாக எழுந்துரு. இப்பொழுது இந்த பக்கமாக திரும்பு. ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்கள் முதலில் தலையை கீழே வச்சு கையை வச்சு செய்யணும். முதல்ல தரையில் வச்சு செய். ஆரம்ப கட்டத்தில் இப்படி தான் செய்யணும். முதல்ல காலில் செய்ய முடியாது. இப்படி வைக்கும்போது இடுப்பு தூக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? யாராவது முன்ன நின்று 2 பக்கம் காலை வச்சு அப்படியே தூக்கணும். ஒரு 4 நாள் தூக்கியாச்சுன்னா அப்புறம் தானாக தூக்கும். மூச்சுளு. இதில் என்ன விசேஷம்னா, சில பேர் மிலிட்ரி, போலீஸுக்கு போகிறா இருந்தால் 2 இன்ச்சு குறைவாக இருக்கும், கொஞ்சம் மார்பகம் விரியணும், இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. இந்த ஆசனத்தை ஒரு 10-20 நாள் செய்யிட்டாங்கன்னா 2 to 3 inches எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அவர்கள் அதுக்கு அந்த போட்டியில் தயாராகி விடுவார்கள். அப்படியே உட்காரு, கையை வைத்து முன்ன குனி. உசட்டாசனம்,
மகாமுத்ரா. மூச்சு இழைப்பு, மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பிராங்கடிஸ், ஆஸ்மா, டிபி, இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இது முக்கியமான நோய். மெதுவாக எழுந்துரு. ஆனால் நிச்சயமாக அவர்கள் எந்த நோய் உள்ளவர்களும் மாமிச உணவை நிறுத்திவிட்டால் 50%லிருந்து 75% சில பேருக்கு சரியாகி விடுகிறது. பல நோய்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிடுகிறதுனால்தான் வருகிறது. நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய்கள் மாதிரி அதற்கும் ஏற்படுகிறது. எங்கேயோ வெட்டுகிறான், எங்கேயோ ஒன்று தருகிறான், அதை வாங்கி நாம் சாப்பிடுகிறோம். அந்த உணவையும் மிஞ்சாடி இருந்தனா ஃப்ரிட்ஜிலே வச்சு சாப்பிடுகிறோம். மேலும் கிருமிகள் அதில் வருகிறது, நமக்கு நோய்கள் வருகிறது. நோயாளிகள் நான் வெஜிடேரியன் டயட் சாப்பிடுகிறவர்களாக இருந்தால் தயவுசெய்து இதை நிறுத்திவிட்டாலே உங்களுக்கு 50%லிருந்து 75% சரியாகி விடுகிறது. பலமுறை சொல்லியிருக்கின்றேன். ஆஸ்மா, பிராங்கடிஸ்க்கெல்லாம் காலமெல்லாம் மாத்திரை, மருந்து, ஊசி, கடைசியில் பஃபை கொடுத்து விடுகிறார்கள். அதை அடித்தா தான் அந்த நுரையீரல் விரியும், மூச்சிழுக்க முடியும். அதை உபயோகப்படுத்தவே கூடாது. இது மாதிரி பயிற்சி செய்தாலே சரியாயிடும். பஃபை உபயோகப்படுத்தாதீர்கள். கெமிக்கல்ஸ் போய் சரியாக வேலை செய்யக்கூடிய அந்த நுரையீரலையும் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஆக்கிவிடும். இதுபோன்ற மூச்சு பயிற்சி பண்ணாலே அது சரியாகிவிடும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் ஹார்ட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆஸ்மாவாக இருந்தாலும், டிபியாக இருந்தாலும், இந்த ஒரே ஆசனத்தின் மூலமாக காலையிலும் மாலையிலும் பழகி உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.